اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. சங்கைக்குரிய உலமா பெருந்தகனே, கண்ணியத்துக்குரிய நிர்வாக பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாம இந்த நனவான காரியங்களும் நடைபெறதில்லை. ஒன்று கொண்டு நோக்கொண்டு பார்க்கும்போது உயர்ந்த நோக்கம் வந்திருக்க, நம்மளுடைய ஈமான எல்லாம் நம்ம பாதுகாக்கணும். நம்மளுடைய மனைவி மக்கள், நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். நமது மஹல்லாவில் வசிக்கும் எல்லாருடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மூமின்களுடைய ஈமானும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹிதாயத் இல்லாமல் இருக்கும் மாற்று மத சகோதர சகோதரிகளுடைய ஈமானும் அவர்களுக்கும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் நம்ம எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், சங்கைக்குரிய பெரியவர்கள் சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு அமானத் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்ம எல்லாம் தேர்வு செஞ்சு இந்த பூமியில, இந்த உலகத்துல ஒரு இஸ்லாத்துல பிறக்க செஞ்சிருக்காண்டா, ஹிதாயத்தை தந்திருக்காண்டா, அது அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் நம்ம இது செஞ்ச மிகப்பெரிய கிருபையா இருக்கு. எந்த வகையில் நம்ம அதுக்கு தகுதின்னு சொல்ல முடியுமா? நான் அல்லாஹ்வுடைய கருணையினால நம்மளுக்கு இது பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! படைச்சவனுடைய நேரடி தொடர்பு. மோமின்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவங்க! ரப்புடைய நேரடி தொடர்பு உள்ளவங்க நம்மெல்லாம். எந்த 24 மணி நேரமும் நம்ம எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டவங்க. குர்ஆனுடைய தொடர்பு உள்ளவங்க. குர்ஆனாக வாழ்ந்து காமிச்ச எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு உள்ளவங்க. முழு குர்ஆனுமே சரி, எல்லா ஏற்பாடுமே அல்லாஹ் தஆலா மூமின்களுக்காகத்தான் அல்லாஹ் உண்டாக்கியிருக்கான். இவ்வளவு பெரிய படைப்பு எல்லாத்தையும் யாருக்காக, இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை யாருக்கு அல்லாஹ் தயார்படுத்திருக்கான்னா மூமின்களுக்கு தான் தயார்படுத்தி வச்சிருக்கான். எவ்வளவு பெரிய கொடுப்பின நம்மளுக்கு! அப்போ ஒரு மூமெண்ட் இருக்க வேண்டிய கவலை எனக்கு கிடைச்ச ஈமான கடைசி வரையும் பாதுகாக்கணுங்கிற கவலை வரணும். சாதாரண விஷயம் இல்ல. உலகங்கிறது இருக்கே எதிர்ப்பு சக்தியால சூழப்பட்டது. யாரா இருந்தாலும் சரி, எதிர்ப்பு சக்தி கிடையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு 24 மணி நேரம் நம்ம ரத்த நாளங்கள்ல ஊடுருவி நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு அவனுடைய முயற்சி நடந்துட்டே இருக்கு. அடுத்த பக்கம் பார்த்தோம்னா மனோ இச்சையில நம்ம சிக்குண்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நஃப்ஸுடைய போராட்டம். ஷைத்தானையாவது வெளியில இருந்து நம்ம தப்பிச்சிடலாம்னு பார்த்தா நஃப்ஸுங்கிறத எந்த அளவுக்கு எல்லாம் சக்தி கொடுத்திருக்காங்கன்னா இன்பில்ட் நம்மளுக்குள்ளேயே. மனுஷனை ஸ்கேன் பண்றாப்புல நஃப்ஸ். ஸ்கேன் பண்ணி 99 நேரம் இருக்கு, ஏதாவது ஒரு குறை இருக்கும், கரெக்டா அந்த ஒரு குறையில நம்மள பாவம் செய்ய வைப்பாப்புல. பாவத்துடைய விளைவுதான் ஈமானுடைய பலகீனம். மனுஷனுடைய ஈமான் பாதிக்கப்படுறது பாவத்தினாலதான். இந்த பாவத்திலிருந்து பாதுகாக்கத்தான் இவ்வளவு பெரிய அற்புதமான அல்லாஹ் தீனை கொடுத்து என்னுடைய அடியார்கள் எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படக்கூடாது. அவனுடைய மிகப்பெரிய ஏற்பாடு. நஃப்ஸுக்கு அவ்வளவு பெரிய சக்தி கொடுத்திருக்கான். சைத்தானாவது வெளியில இருந்து அட்டாக் பண்றான்னு சொல்லலாம். நஃப்ஸு இன்பில்ட். நல்லா கவனிச்சு பார்க்கலாம். நம்மகிட்ட 99 நேரம் இருக்கும், ஒரு குறை இருக்கணும்.
கரெக்டா அந்த ஒரு குறையில நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவோம்ல. எப்படி உனக்கு தெரியும்? அடுத்து வந்து மனிதர்கள் தவறு செய்யும் போது, கொடுக்கல் வாங்கல்ல தவறு செய்யும் போது, வாக்குக்கு மாறு செய்யும் போது, இது போல பிறட்ட கோவப்பட்டு பேசும்போதோ, சண்டையிடும் போது, இது பல பல தவறுகள்னால என்ன ஆகுது? மனிதருடைய பகை இன்னைக்கு நம்ம விலைக்கு வாங்கிக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பார்க்கும்போது சைத்தானுடைய பெரிய சூழ்ச்சி, எங்காவது பாவம் செஞ்சு பிறருக்கு தீங்கு செய்ய வச்சு, பிறருடைய உள்ளத்தை புண்படுத்தி, பிறர் கோவப்பட வச்சு, ஏதாவது வகையில வந்து மனிதர்களுக்கு இன்னைக்கு பெரும்பாலான இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களுடைய மிகப்பெரிய சேலஞ்ச் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி பல பகைவர்களை சைத்தான் உண்டாக்கிட்டான் நம்மளுடைய தவறுனால. எப்ப சரியத்துக்கு மாறு செய்யறோமோ, தீனுக்கு மாறு செய்யறோமோ, நம்ம எந்த தவறு செஞ்சாலும் கடைசியில எங்கே போய் விடுதுன்னா சைத்தான் வந்து அந்த பகையை உண்டாக்கிடுவான். சைத்தான் இன்சன் சொல்றாங்க, மனித சைத்தான் சொல்றாங்க. இன்னைக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடி பல பகைவர்கள். என்ன அணுகுமுறை இல்ல, மன்னிக்கிற தன்மை இல்ல, கோவப்படுறது, இதெல்லாம் எதெல்லாம் அல்லாஹ்தாலா நேர்மறையா நம்ம வாழ சொல்லணும், எதிர்மறையா வாழ்றதுடைய விளைவு இன்னைக்கு எல்லாரும் பகைமைக்கு ஆளாயிட்டோம். எதிர்முறையுடைய விளைவு என்ன? பகைக்கு ஆளாயிட்டோம். ஆனா படைச்ச அல்லாஹ்தாலா சரியா வாழுங்க, ஏன் தப்பு செய்றீங்க, மன்னிச்சிருங்க, மனிதர்களுடைய தவறுகளை மன்னிச்சிருங்க, கோவப்படாதீங்க, எல்லாம் எல்லாம் படைச்சவன் சொல்றான். தீமை செஞ்சாங்களாம் மன்னிச்சிருங்க, மாறாக நல்லது செய்யுங்க, படைச்சவன் சொல்றான். தீமை செஞ்சவங்கள நம்ம மன்னிக்கிறதுல பகை வந்துருது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? தீமை செஞ்சவங்கள மன்னிச்சிருங்க. எந்த அளவுக்கு எல்லாம் சொல்றான்? இது ஃபாபில்லதிஹி ஹஸன் ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கன்னஹு வலியுன் ஹமீம். தீமையை நன்மையை கொண்டு தடுங்கள், அப்படி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு கொடிய வருவது உற்ற நண்பர்களாக மாறிவிடக்கூடும். அல்லாஹ் சொல்றான். படைச்சவன் நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறான். நீ தீமை செஞ்சுட்டா மன்னிச்சிருப்பா, மாறாக நல்லதின் மூலமா அதை தடுங்க. இந்த பண்புகள் நம்மகிட்ட இல்லாதனால என்ன ஆகுது? பகை வந்துருது. தீமை செஞ்சவங்கிட்ட என்ன செய்யறோம்? கோவப்படுறோம். சங்கைக்குரிய பெரிய சொல்ல மேக்னெட் இருக்குல்ல, மேக்னெட் எல்லாம் எப்படி படைச்சு வச்சிருக்கான்? பிளஸ் மைனஸ் தான் ஒட்டும். மேக்னெட் இருக்க பிளஸ் மைனஸ் தான் ஒட்டும். மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? தள்ளி விட்டுரும். பிளஸ் பிளஸ் தள்ளி விட்டுரும். உலகத்தை எல்லாம் எப்படி படைச்சு வச்சிருக்கான்? ஒரு பக்கம் ஒருத்தர் நெகட்டிவா இருந்தா இன்னொருத்தர் நம்ம பாசிட்டிவா மாறணும். இதெல்லாம் அல்லாஹ்தாலா படைச்சவன் நம்மளுக்கு காட்டுற அழகான வழி, வாழ்க்கை முறை. அல்லாஹ்தாலா நம்மளுக்கு காட்டுற அழகான வாழ்க்கை முறை. தீங்கு செஞ்சவங்கள மன்னிக்க சொல்றான் அல்லாஹ். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அழகா சொல்றான், இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை நான் யாருக்கு தயார்படுத்தி வச்சிருக்கேன்? என்னுடைய இறையச்சம் உள்ள நல்லடியாக தான் நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன். இவ்வளவு பெரிய சொர்க்கம். வசாரிவு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அருள்கள் சமாவாத்து வல்லர் யுத்தத்தில் முத்தகின்கிறான் அல்லாஹ். இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை, வானம் பூமிக்கு இடைப்பட்ட அகலம், அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை நான் யாருக்கு தயார்படுத்தி வச்சிருக்கேன்னா என்னுடைய இறையச்சம் உள்ள முத்தகின்களுக்கு, தக்வாதாரிகளுக்கு. ஆனா அவர்களுடைய அடையாளத்தை சொல்லும் போது சொல்றா, 3 குணங்கள் அவங்ககிட்ட இருக்கும். என்னுடைய தக்வா இறையச்சம் நல்லடியார்கள், அவங்களுக்கு சொர்க்கத்தை நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன். அவங்களுடைய 3 குணங்கள் இருக்கும். அவர்கள் எப்படிப்பட்ட 3 குணங்களை சொல்லும் போது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராயி வ நர்ராயி வல் காலிமீனல் கைத வல் ஆஃபீன அனின்னாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் என்கிறான் அல்லாஹ். 3 விஷயங்கள் சொல்றான் அல்லாஹ். அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் பிறருடைய நலவுள்ள அக்கறை கொள்வாங்க, பிறருக்கு உபகாரம் செய்வாங்க, பிறருடைய ராகத்தை காரணமா இருப்பாங்க, பொருளாதார உதவி செய்வாங்க, அடுத்தவங்களுடைய நலவுக்கு காரணமா இருப்பாங்க. என்னுடைய
தீனை போய் ஹயாத்தாக்குறதுக்கு வக்து கொடுப்பாங்களாம். இன்ப நிலையிலும் சரி துன்ப நிலையிலும் சரி. ஒவ்வொரு மஹல்லாவுல நம்ம வந்திருக்கோம். அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு தான் நான் சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சிருக்கேன், நான் கொண்டு வந்த தீனை என்னுடைய அடையாள போய் சேர்த்துருங்க, வேற ஒண்ணும் வேலை இல்லை. துனியாவில் நீங்க நல்ல ஆலோசனை பண்ணி ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இதை தவிர பெரிய வேலை எதுவும் இல்லை. ஒவ்வொரு மோமின்களுக்கும் அந்த தீனை போய் சேர்க்கிறது தான் மிகப்பெரிய பொறுப்பு. மூன்றாவது தன்மை சொல்லும்போது அல்லாஹ் சொன்னா, என்னுடைய இறையச்சம் நல்லியாளர்கள் மனிதர்கள் செய்யும் தவறுகளை குற்றங்களை மன்னிப்பவர்களாக இருப்பார்கள். இப்படி அற்புதமான வாழ்க்கை கற்றுறான். என்னைக்கு மனிதர்கள் செய்யும் தவறுகளை மன்னிச்சிட்டோமோ ஏது பகை, மனிதர்கள் செய்யும் தவறுகளை மன்னிச்சிட்டோமோ கோபத்துக்கு வேலை இல்லை. எப்ப மனிதர்களுக்கு உபகாரம் செய்யறோமோ பகைக்கு வேலை இல்லை. எவ்வளவு அழகான முறையில் அல்லாஹ்தாலா நம்மளுக்கு தெளிவுபடுத்துறான். சங்கிக்குரிய பெருவுரு சொல்லே, இந்த அற்புதமான அந்த தீனை போய் உம்மத்தில போய் சேர்க்கலன்னா என்ன ஆகும்? மனிதன் செய்யற தவறுனால என்ன ஆகுது? இவ்வளவு பெரிய எதிர்ப்பு சக்தியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஷைத்தான் ஒரு பக்கம், நப்சு ஒரு பக்கம், மனிதர்களுடைய தீங்கு ஒரு பக்கம், துனியாவுடைய மோகம் ஒரு பக்கம். இதுல இருந்து தப்பிச்சு போகணும்டா ஷரியத் இல்லாம முடியுமா? தீனை போய் சேர்க்காம முடியுமா? குரானுடைய தொடர்புல முடியுமா? குரான்ல ஒவ்வொரு நிலையிலையும் என்னுடைய அடையாளங்களே நீங்க எப்படி வாழணும்னு, இந்த எதிர்ப்பு சக்தியிலிருந்து உங்களை பாதுகாத்தது எப்படி நீ நிம்மதியா இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம கற்றுத்தரான். பெரிய சோதரே, எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிருப்பான். குரானை மட்டும் அல்லாஹ் கொடுத்தான். குரானை வாழ்ந்து காமிக்கிறதுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா வாழ்ந்து காமிக்க வச்சுட்டான். மோமின்களுக்கு எவ்வளவு பெரிய நேமத்து! எப்ப நம்ம பாவத்துல இருந்து பாதுகாத்து படைச்சவனுடைய அந்த கைடன்ஸ் பிரகாரம் வாழ்றோமோ அந்த ஈமானுடைய பிரகாசத்தை பார்க்கலாம். உள்ள அப்படி சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அந்த கைடன்ஸுக்கு மாற்றமா போறதனுடைய விளைவு என்ன ஆகுது? உள்ளத்துல நிம்மதி போயிருது, மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம், உள்ளம் பாதிச்சிருது. நல்லா தெரிஞ்சுங்க, எந்த பாவம் செஞ்சாலும் இன்ஸ்டன்டா ஈமான் உள்ளதும் பாதிக்கும். நீங்க வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க, ஒரு கெட்ட எண்ணம் இன்ஸ்டன்டா உள்ளம் பாதிக்கும். ஒரு கெட்ட எண்ணம், பிறரை பத்தி தவறான எண்ணம் வருது, தன்னை பத்தி சைத்தான் என்ன செய்வான்? தன்னுடைய நிறைய போடுவான், அடுத்தவங்களுடைய குறைய போடுவான். ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி? உங்களுடைய குறைய பாருங்க, பிறருடைய நிறைய பாருங்க. அடுத்தவங்களை பத்தி தவறான எண்ணம் உள்ளத்துல இம்மிடியட்டா நீங்க பார்க்கதான் உள்ளம் பாதிச்சிடும், ஈமான்ல பலகீனம் வந்துடும். உள்ளங்கிறது அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி. ஹராமான பார்வை, கெட்ட பார்வை, அடுத்தவங்களை தவறா பார்க்கிறது, அடுத்தவங்களுடைய குறைகளை பார்க்கிறது, இதெல்லாம் இஸ்லாம் இல்லையே. இது உள்ளம் பாதிச்சிடும். அதே போல நாவுல பேசுறது, எப்படி பேசுறோம்? கடுகடுத்து பேசுறது இன்ஸ்டன்டா முதல்ல நம்ம உள்ளம் பாதிக்கும். கடுகடுத்து பேசுறதுனால எவ்வளவு பெரிய எத்தனை பேருடைய உள்ளத்தை இன்னைக்கு புண்படுத்தி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு மூமினுடைய கொதிப்பு நம்மள ஒருபோதும் விடாது. ஒரு மூமினை நம்ம கொதிக்க வச்சுட்டோம் கடுமையான வார்த்தைகளால. எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும் அதுக்கு நன்மை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கொதிப்பு தான், அதனுடைய பாதிப்பை நம்ம அனுபவிச்சுதான் நல்லா வச்சு பாதுகாக்கணும் நம்ம எல்லாரையும். எல்லாம் ஏன் சொல்லணும்? கோவப்படாதீங்கப்பா, கோவத்தை விலக்கி விடுங்கள், மனிதர் செய்யும் தவறுகளை மன்னித்து விடுங்கள் ஏன் சொல்லணும்? தீமையை நன்மையை கொண்டு தடுங்கள் ஏன் எல்லாம் சொல்லணும்? எங்கேயாவது குர்ஆன்ல நெகட்டிவிட்டி இருக்கா? எதிர்மறை எங்கேயாவது இருக்கா? பாசிட்டிவிட்டி தான், நேர்மறை சிந்தனை தான் இஸ்லாம். எங்கேயாவது வசனத்துல சொல்ல முடியாது ஒரே ஒரு நேர்மறை சிந்தனைன்னு சொல்லி ஒரு ஆலிம் அழகா பயம் பண்ணாங்க. அதுல சொன்னாங்க, ஒரு சில இடங்கள்ல அல்லாஹ் பழிக்கு பழி வாங்கலான்னு அனுமதி கொடுத்தாலும் அடுத்த வசனத்தை சொல்றான், இருந்தாலும் நீங்கள் மன்னிக்கிறதையே நான் விரும்புகின்றேன். ஏன் இதெல்லாம் சொல்லணும்? அல்ல
தன்னுடைய அடியார்கள் மேல அளவுள்ள பாசம் வச்சிருக்கான் பெரியவர் சொல்றது. சாதாரண நம்ம சபபா இருக்க பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தாங்க மாட்டாங்க வரோம். படைச்சவன் எவ்வளவு பாசம் வச்சிருப்பான் நம்ம மேல. இந்த பாசத்துறை வெளிப்படுறது ஒரு அற்புதமான நம்முடைய தீனை கொடுத்திருக்காங்க. எல்லா நிலையிலையும் நீ நிம்மதியா வாழுங்க, உங்களுடைய எண்ணங்களை சரி செய்யுங்க, பார்வையை சரி செய்யுங்க, எல்லாம் நேர்முக சிந்தனை கொண்டு வாங்க. உங்களுடைய எண்ணங்களை நேர்முக சிந்தனை, பாசிட்டிவிட்டி, பார்வையில நேர்முக சிந்தனை, நாவல நம்ம பேசுறதுலாம் இன்பமா பேசுறது, பாசிட்டிவா பேசுறது. நெகட்டிவிட்டி இங்க இருக்கு. கேட்கிறோமா, ஒருத்தர் தவறா பேசினாலும் நம்ம உள்ளத்துல என்ன செய்யணும், அதை நலவுகளா நம்ம எடுத்துட்டு கொண்டு போகணும். உள்ளத்துல இப்பெல்லாம் செஞ்சு பார்த்தோம்னா அந்த உள்ளத்துல இந்த ஈமானுடைய பிரகாசத்தை பார்ப்போம். இப்ப நம்ம ஈமான் பாதுகாக்கப்படுதா இல்லையா? நம்மளுக்கு அல்லாஹ்வுக்குள்ள நெருக்கம் வந்துருச்சுல. இப்ப என்ன வேண்டாலும் நீங்க எது வேண்டாலும் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். யாரும் தன்னுடைய ஈமான பாதுகாத்துக்கிட்டாங்களோ எல்லாம் இவங்களை கொண்டு எவ்வளவு பெரிய விலை வாங்குவான். இவங்க சரியா வாழ்ந்துட்டாங்கன்னா குடும்ப நிம்மதியா இருக்கும். தன்னுடைய ஈமான நம்ம பாதுகாத்துட்டோம்னா குடும்பத்தினுடைய ஈமான பாதுகாக்கிறது, அதுக்குண்டான உழைப்பு செய்யக்கூடிய தௌஃபீக் எல்லாம் கொடுத்துடலாம். நம்ம வாழ்க்கை சரியாச்சுன்னா குடும்பத்தினர் எல்லாருடைய வாழ்க்கையும் சரியாயிடும். மஹல்லா வசீல் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் சரியாயிடும். எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. இன்னைக்கு அதிகமா நீங்க பாருங்க, இந்த உழைப்பு, இந்த இல்முடைய உழைப்பு, இந்த குர்ஆனுடைய உழைப்பு, தீன பேச ஏகாவுடைய விளைவு நெகட்டிவிட்டி அதிகமா வந்து கோவப்படுறது, மன்னிக்கிறது இல்ல, கடுகடுத்து பேசுறது. எந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு? எந்த ஹதீஸ்ல இருக்கு? ஒவ்வொரு வீட்லயும் நிம்மதி இல்ல. சாதாரண ஹார்ட் அட்டாக்ல நீங்க சாதாரணமா இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. ஸ்ட்ரோக்ல எவ்வளவு பேஷண்ட் பாதிக்கப்படுறாங்க. நோய் குணமாகிறது இல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, நோய்க்கு குணமாகண்டா ஒரு நோய் வந்துச்சுன்னா அது என்னுடைய தவறுனால நோய். பெரும்பாலும் எல்லாம் ஒரு சிலருக்கு ஒரு சோதனை, அது ஒரு சில தரஞ்சாக்களை உயர்த்துறதுக்கு ஒரு சிலர் சோதனை கொடுக்கலாம், அது வேற விஷயம். ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தவறுனாலதான் பெரும்பாலும் சோதனை, நம்ம கஷ்டப்படுவோம். பிறர் உள்ள ராகத்து இல்லாம எல்லாம் நம்ம தவறு செஞ்சு பாவங்கள் செஞ்சு 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 உள்ளம்லாம் அப்படியே இருளாகி ரத்த ஓட்டம்ல உடம்பு ஃபுல்லா நின்று போய் எல்லா நோய் வந்துடுது. சரி, டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் மருந்து கொடுக்குறாரு. மருந்து சாப்பிட்டுட்டு நம்ம மீண்டும் சுத்தமா பரிசுத்தமா வாழணும்ல, மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையை சரியா செய்யணும் இல்ல, மீண்டும் நம்ம பாவம் செய்யாம இருந்து நம்மளுடைய எல்லா உடல் உறுப்போடும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, அது உள்ள நிம்மதி பெற்றுச்சுன்னா எல்லா நோயும் தானா குணமாயிரும். மீண்டும் அனுபவிச்சு பாருங்க. மாறாக உள்ளத்தின் மீது உழைப்பு செய்யாம, ஷரியத்தை வாழ்க்கையில கொண்டு வராம, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கு மாறு செஞ்சு நீங்க என்ன மருந்து சாப்பிட்டாலும் அப்ப குணமாக மறுபடியும் அந்த பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கு. சாதாரண இந்த ஃபார்முலாவை நீங்க யாராவது செஞ்சு பாருங்க. நோய்க்கு ஷிஃபா, எப்படிப்பட்ட நோய் நம்ம வாழ்க்கை சரியா இருந்துச்சா நோய் தானா சரியாயிடும். அனுபவிச்சு பார்க்கலாம். சங்கைக்குரிய பெரியவர் சொல்ற அந்த அடிப்படையில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோம். அந்த சரியத்தை, அந்த தீனை போய் முகத்துல பேசணும். மொத்த மேம்பாட்டு குழுங்கிறது யாரு? இந்த மஹல்லாவுல 100% மக்களுக்கு தீனை போய் சேர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம கவலையோட வேலை செய்யணும். மக்த மேம்பாடு குழு நிர்வாகிகள் இல்லாத மக்த மேம்பாடு குழு ஆகாது. அந்த மஸ்ஜிதை இமாம் கண்டிப்பா அதுல இருக்கணும். அந்த மக்த மேம்பாடு குழுல அங்கே உள்ள டாக்டர்ஸ் கொண்டு வரணும், என்ஜினியர்ஸ் கொண்டு வரணும், ப்ரொஃபசர்ஸ் கொண்டு வரணும். மக்த மேம்பாட்டு குழு சும்மா சாதாரண ஏதோ 2-3 பேர் வேலை செய்யறோம், நிச்சயமா அது மக்த மேம்பாட்டு குழு நிறைவாக ஆகாது. மக்கள் மேம்பாட்டு குழுங்கிறது எல்லாரும், அந்த மஹல்லா உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து, ஒரு டாக்டர் வந்து மக்கள்கிட்ட போய் பேசுறாரு, மக்கள் மேம்பாட்டுக்குள்ள இருக்காரு. ஹிஜ்ரத் செய்யாம ஹிதாயத் இல்ல பெரிய சகோதரே. ஹிஜ்ரத் செய்யாம ஹிதாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஹிஜ்ரத் செய்யணும். ஊர் விழா போய் தேடி போய் அவங்கள்ட்ட போய் கவலை கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஈமான பாதுகாக்கணுமே. பாவம் செஞ்சுட்டானா ஈமானுக்கு எந்த கேரண்டி இல்லை. பாவங்கள் கூட 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 நவுதுமில்லா எத்தனை பேர் குஃபுர்லயும் போயிடுறாங்க. எல்லாம் வச்சு பாதுகாக்கணும். ஈமான் பலகீனமா வச்சுன்னா எதுவும் நடக்கலாம்.
நல்லா வச்சு பாதுகாக்கணும். அப்ப மேம்பாட்டு குழுங்கிறது வந்து யாருன்னா எல்லாரும் சேர்ந்ததுதான். குறிப்பா மஸ்ஜித் நிர்வாகம் இருக்கணும், அந்த மஸ்ஜித் இமாம் இருக்கணும். அடுத்து வந்து அந்த மஹல்லா உள்ள டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இணைக்கணும். என்ன டாக்டர்ஸ் பிஸியா இருக்காரு, அவரு ஈமானுடைய உழைப்பு செய்யாம அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவருடைய ஹக்க அவர் நிறைவு செய்ய முடியாது. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. அந்த மஹல்லாவில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு, ஒரு பிரபலியமான ஒரு ஆள் இருக்காரு, அவரெல்லாம் எப்படி நாங்க டிஸ்டர்ப் பண்றது? இப்ப அவருடைய ஈமான பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கா இல்லையா? அவர் ஈமானுடைய உழைப்பு செய்யாம அவர் ஈமானை எப்படி பாதுகாப்பாரு? சரி, மூமினாக படைச்சு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து ஹக்க அவர் நிறைவு செய்யணுமா இல்லையா? நிறைவு செய்யலாம். எந்த முகத்துட்டு அல்லாட்ட பிடிக்க போறாரு? இல்ல, நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், யாரெல்லாம் எனக்கு நேரமே இல்ல, நான் அதை செஞ்சு எது செஞ்சாலும் அது ரெண்டாவது தரம் தான். என்னுடைய அடியார்களுக்கு இந்த தீனை போய் சேர்த்தீங்களா? ஏன்னா இது பிரதானமாக பெருமான சலானிசன் அவங்ககிட்ட அல்லாஹாலா அரபாத் மைதானத்தில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு. ஹஜ்ஜத்துல் விதாவுல லட்சக்கணக்கான சஹாபாக்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க. அவன் கடைசி நேரம் இந்த தீனை இந்த உம்மத்துல போய் சேர்த்துருங்க, நம்ம வரையும் கொண்டு வந்து எல்லாம் சேர்த்துட்டான், நம்மளுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு அது வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, எனக்கு நேரம் இல்ல, நான் செய்ய முடியாது, எந்த எக்ஸ்கியூஸுமே இல்ல. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஈமானோட உழைப்பு செய்யாம அல்லாஹ்வோட உதவியை நம்மளுக்கு கிடைக்குன்னு நீ எந்த வகையில எதிர்பார்க்க கூடாது. நம்ம மூமின்களுக்கு தீன குரானை சேர்த்து அவங்க நிம்மதியா வாழ வைக்காம எனக்கு அது நேரம் கிடைச்சிடும், எனக்கு அல்லாஹ்வோட உதவி வந்துடும் நினைக்கிறது வந்து எந்த வகையிலும் நியாயமே இல்லை. அல்லாஹ் கொடுப்பான், அது வேற விஷயம். எந்த வகையில் நமக்கு ஜஸ்டிஃபை பண்றோம்? எத்தனை வீட்டுக்கு போனோம்? ஒரு மஹல்லாவுல ஒரு 300 வீடு இருக்கு, 300 வீட்டுக்கு நம்ம போனோமா? எல்லாம் வந்து மேலோட்டமா வேலை செஞ்சுட்டா எல்லாம் நடந்துட்டு சைத்தான் விட்டுவான்னு நினைக்கிறேமா? இல்லவே இல்லை. ஹிஜ்ரத் செய்யாம வீட்டுக்கு நம்ம கால் எடுத்து வச்சு அங்க போய் தியாகம் பண்ணாம கவலைப்படாம அழுகாம துவா செய்யாம நீங்க சைத்தான்றது நம்மளுக்கு எஸ்கேப் அவன்றது தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி ஹிஜ்ரத்துல தான் இருக்கு, அல்லாஹ்வுடைய உதவி கவலையில இருக்கு, அல்லாஹ்வுடைய உதவி துஆவுல இருக்கு, அல்லாஹ்வுடைய உதவி தொழுகையில இருக்கு. சதகா செய்யணும். ஒரு மஹல்லாவுல 100% மக்களுக்கு அந்த தீனை போய் சேர்க்கணும்னு சொல்லி அந்த மஹல்லாவுடைய பொறுப்புதாரிகள் கண்டிப்பா கவலைப்படணும். நல்லா தெரிஞ்சுங்க. இத வேற ஏதாவது நம்மளுக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுடைய நோக்கம் என்ன இருக்கு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இல்லங்க, நான் சம்பாதிக்கிறது எனக்கு நோக்கம். என்ன செய்ய போறோம்? இல்ல வீடு வாங்குறது நோக்கம், நான் இல்ல சொத்து வாங்குறது நோக்கம், நான் அதை அப்படி எல்லாத்தையும் செய்வோம். ஒன் ஃபைன் டே வந்து மலக்குல் மௌத்து வந்து வாங்க பாவா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டே இருப்பாரு. என்னாச்சு? அப்ப இந்த சொத்து என்னாச்சு? நம்ம சம்பாதிச்ச பொருள் என்னாச்சு? எத்தனை பேருடைய ஈமான சரி செஞ்சு எத்தனை பேர்ட்ட இந்த தீனை கொடுத்து எத்தனை பேரை நான் நிம்மதியா வாழ வச்சு எத்தனை பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போனேன். இந்த தீனை ஒரு ஸ்டெப் குறைஞ்சபட்சம் நான் என் மஹல்லா உள்ள அத்தனை பேருக்கு இந்த அமானத்தை போய் சேர்த்துட்டு நான் போய் சேர்ந்தேனா? பெரிய அமானத்து. சகைக்குரிய பெரிய சகோதரே, உண்மையிலே சொல்றேன், இதை செஞ்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய உதவி அனுபவிப்பீங்க. செஞ்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும். நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாம இருப்போம், நிம்மதியா இருப்போம். காசு பணம் இருக்காது, நிம்மதியா இருப்போம். சொந்த பந்தம் கூட இணைஞ்சு வாழுவோம். வீட்டுல பிரச்சனையே இருக்காது. முகபத்து அண்ணன் தம்பி உறவு நல்லா இருக்கும், அக்கா தங்கச்சி உறவு நல்லா இருக்கும், அண்டை வீட்டுக்கார முகபத்தா இருப்போம். பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் அல்லாஹ் வளர்த்தெடுப்பான். குடும்பத்தை எல்லாம் கேர் எடுத்துக்கிறோம். மலக்குமார்கள் வீட்டுல வந்து அணியணியா இறங்கிட்டு இருப்பாங்க. எல்லா முசீபத்திலும் நல்ல பாதுகாப்பு கொடுப்பான். எவ்வளவு பெரிய நன்மத்து தெரியுமா? விளங்காம என்ன இது பாருங்க, விளங்காதனாலதான் நம்ம வந்து இந்த வேலைக்கு வந்து 2ஆம் தரமா நேரம் கொடுக்கிறோம். தயவு செய்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நம்மளை ஏமாத்திக்க வேணாம். எந்த வேலை செஞ்சாலும் அதனுடைய நன்மை இல்லாம இல்ல. ஆனா அசல் வேலை ஈமானுடைய வேலை தான்.
உம்மத்துக்கு தீனை போய் சேர்த்து ஈமான பாதுகாக்க வேண்டிய வேலை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. குறிப்பா ஒரு மஹல்லால உள்ளவங்களும் அந்த மஹல்லா மட்டும் இல்ல, பக்கத்து மஹல்லா மேல நான் எந்த அளவுக்கு உதவி செஞ்சேன். பெண்களுக்கு தனியா மக்தப் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணோம், அதுக்கு முயற்சி செய்யுங்க, எல்லாம் உதவி செய்வான். இன்னைக்கு நாங்க இதுல இருந்து கும்பகோணத்துல இருந்து இப்ப ஒரு முயற்சி எடுத்துட்டோம். கும்பகோணத்துல இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஜமாத்து எந்த அளவுக்கு தயாராயிட்டாங்கன்னா, ஒவ்வொரு மஹல்லாவிலையும் நாங்க நிஸ்வான் மதுரா பெண்கள் மக்தப் ஆரம்பிக்கிறோம், நாங்க தயார் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேற என்ன வேலை இருக்கு? நேரம் இல்ல, உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு. மக்தப் மேம்பாடு குழுங்கிறது நம்ம ஒரு சிலரை மட்டும் வச்சுக்கிட்டு வேலை செய்யறதுலாம் அது முறையாகாது. குறிப்பா அந்த மஸ்ஜிதில் உள்ள இமாம் நிர்வாகிகளுடைய இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா பிரதானமா கொடுக்கப்பட்ட பொறுப்பே மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு அந்த மஹல்லா மக்கள் அத்தனை ஈமான பாதுகாத்து இந்த குர்ஆனுடைய தொடர்பு உண்டாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை கொடுத்து அவங்க பாவத்துல பாதுகாக்கிறது வேலையே. அதை செய்யாம நான் அதை செஞ்சுட்டேன் இது செஞ்சுட்டேன்னா நம்ம அது பூரணமாகாது, அவங்களுடைய ஹக்கு பூர்த்தியாகாது. அதுபோல இமாம்களை இணைக்கணும். இமாம்களுக்கு குறிப்பா நான் சொல்ற, தயவு செய்து நம்மளுடைய தீனியாத்துல என்ன சிஸ்டம் வச்சிருக்கோம்னா, ஒரு கிளாஸ் எடுத்தாங்கன்னா 3000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்க செய்யணுங்கிறோம். 20 மாணவர்கள், ஒரு மாணவருக்கு 150 ரூபாய் ஃபீஸ் கலெக்ட் பண்ணி 3000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்றோம். ஒரு நாளைக்கு 3 பீரியட் எடுத்தா மாசத்துக்கு 9000, 4 பீரியட் எடுத்து 12000 ரூபாய் அவங்க போய் சேரணும். எத்தனை மாணவர்கள் வர்றாங்களோ வெளியில இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி இமாம்களை கொண்டு கிளாஸ் எடுக்க வைக்கணும். 3000 குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு கிடைச்ச ஆகணுங்கிறோம். ஃபீஸ் மூலமா ஃபீஸ்ல ஷார்டேஜ் வருது, அதுக்காக நம்ம பெருசுப்படுத்திய பெரிய எந்த வகையிலையும் நம்ம அதை பத்தி கவலைப்படாம அதுக்கு நிர்வாகிகள் முயற்சி எடுக்கணும். வெளியில இருந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணியாவது நம்ம என்ன செய்யணும், இமாம்களுடைய ஹக்க பூர்த்தி செய்யணும். பல இடத்துல என்ன செய்யறாங்க, இமாம்களுக்கு நாங்க ஹதியா கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, இமாமத்துக்கு உண்டான ஹதியா கொடுத்துட்டு இருக்க மக்தபும் சேர்த்துட்டாரு. தயவு செய்து அது சிஸ்டம் இல்ல, இதனாலதான் பல இடங்கள ஃபெயிலியர் ஆகுது. அவங்களுக்கு சந்தோஷமா கொடுக்கறதுக்கு நம்ம மனசை விசாலப்படுத்தணும். உலமாக்கள் யார் எவ்வளவு தன்னுடைய முழு வாழ்க்கையை நிதியை கொடுக்கிறவங்க, சந்தோஷமா கொடுப்போம். ஷார்டேஜ் இருக்கா நம்ம கொடுப்போம். இல்லைன்னா மத்த மேம்பாட்டு குழு என்ன செய்யணும், பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்பான்சர் ரெடி பண்ணி அந்த நிர்வாகத்துக்கு அந்த ஷார்டேஜ் அமௌண்ட்டை கொடுத்து அந்த இமாமுடைய ஹக்க பூர்த்தி செய்யணும். இது எல்லா இடங்களையும் பலகீனம் இருக்கு. இது இந்த பலகீனம் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து. இது நல்ல ஒரு இதனால பல இடங்கள்லயே இமாம்களை என்ன செய்வாங்க பாவம். அந்த அடிப்படையில் இது ஒரு பெரிய எல்லாரும் இணைங்க, ஒவ்வொரு வீடா போங்க, சென்சஸ் எடுங்க. நம்ம இப்போ தனியா சென்சஸ்க்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க, டேட்டா எடுத்து உழைப்பு செய்வோம். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் போய் சந்திப்போம். நீ செஞ்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் இன்பத்தை பார்ப்பீங்க, பேரின்பத்தை பார்ப்பீங்க. இது செஞ்சோம்னா நீங்க இந்த அல்லாஹ்வுடைய வீட்டுல வச்சு சொல்றேன், நீங்க எழுதி வச்சுங்க, இந்த வேலை செய்யுங்க, அந்த துனியாவுடைய வேலை அல்லாஹ் பணி போல ஆகி தந்துருவான். அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷமாயிடுறான். அவன் தானே நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். குடும்பத்துல எல்லா முசீபத்துல இருந்து நீங்க பாதுகாப்ப நீங்க அனுபவிப்பீங்க. வியாபாரத்துல தொடுவீங்க, அல்லாஹ்வுடைய உதவி பார்ப்பீங்க. அல்லாஹ் அக்பர். அனுபவிக்கலாம். ஏமாந்து போய் கிடக்கிறோம். இதுக்கு வக்த கொடுக்காம இல்ல, ஏமாந்து போய் கஷ்டத்துல இருக்காரு. தயவு செய்து நம்மள ஏமாத்திக்க வேணாம். பெரிய வேலை அல்ல, பெரிய பொறுப்பை நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கான். குர்ஆனுடைய ஹிதமத்துனா இங்க மக்தப் மேம்பாட்டுக்குள்ள எத்தனை மசீதில் கூப்பிட்டாலும் அத்தனை பேரும் வந்திருக்கணும். ஏன் வரல? இதனுடைய அகமியத்தின விளங்கணும். அவ்வளவு பெரிய அற்புதமான வேலை. அல்லாஹ் பெரியவன். நம்ம எல்லாரும் நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் இணைங்க. தயவு செய்து டேட்டா எடுத்து ஒவ்வொரு விடா போங்க. 100% மக்களுக்கு இந்த தீனை போய் சேர்த்து எல்லாரையும் நான் நிம்மதியா வாழ வைக்கணும். எல்லாருடைய ஈமான் பாதுகாக்கப்பட்டு ஈமான் சலாமத்து அவங்க எல்லாரும் மௌத்தாகணும். அவங்க அவங்க இம்மையில மறுமையில வெற்றி பெறணும் கவலை கூட நம்ம வேலை செய்யணும். இதுதான் வேலை பிரிவு சொல்ல, மற்றதெல்லாம் தேவைகள்.
இதுதான் வேலை, மத்தெல்லாம் தேவைகள் தான். இதுதான் அடிப்படை. இங்க இருந்த ஆலிம்கள் உருவாகிறாங்க, இங்க இருந்த தாயிகள் உருவாக்குறாங்க, இங்க இருந்த ஷேகுமார்கள் உருவாங்க, இங்க இருந்த தரிகாவாசிகள் உருவாகிறாங்க. எல்லாருடைய உருவாக்கமும் மக்தபுல இருந்தா. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த உழைப்புடைய அருமை பெருமை தெரியாம உழைப்பு செஞ்சதுனால நம்மளும் கஷ்டப்படுறோம், சமுதாயம் கஷ்டப்படுது. எத்தனை மாணவர்கள் இன்னைக்கு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க, எத்தனை பேர் போதைக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க, குடிக்கு அடிமை ஆயிட்டாங்க, எத்தனை குடும்பம் ரோட்டில் நிக்குது, எத்தனை பெண்கள் ஓடி போயிடுறாங்க, முருதுதாயிடுறாங்க. சொர்க்கத்துக்கு அல்லாஹ்வால தேர்வு செய்யப்பட்ட எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் முருதுதாயிறாங்க. எந்த முகத்துக்கு அல்லாஹ்ட்ட போய் நிக்க போறோம்? தயவு செய்து இதை வேலைங்கிறது நம்ம விளங்கி நம்ம வாழணும், ஏமாந்துடக்கூடாது. வேலை ஒவ்வொரு வீடுக்கும் அலைஞ்சு தெரியுங்க, ஹிஜ்ரத் செய்யுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 200 வீடு இருக்கா, 2 வீட்டுக்காக போக முடியுமா? முடியாதா? போய் கவலையை கொடுத்துட்டு வந்து பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. ரெஜிஸ்டர் நோட்ல இன்னைக்கு போனோம், இவங்களை சந்திச்சோம், இவங்க இன்னைக்கு இப்ப வந்து சேர்றன் இருக்காங்க, பெண்கள் அனுப்புறேன் இருக்காங்க, அப்போ ஆண்கள் வரேன், பிள்ளைகள் அனுப்புறேன் இருக்காங்க. அந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். வியாபாரத்தில் மட்டும் ஃபாலோ பண்றோம், இது மிகப்பெரிய வியாபாரம், சொர்க்கத்தில் அனுப்புற வியாபாரம். உழைப்பு செஞ்சுட்டு டேட்டா மெயின்டைன் பண்ணணும் நோட் புக்ல. சாதாரணமா எடுத்துக்காதீங்க தயவு செய்து. அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பேரின்பங்கிறது அல்லாஹ்வுடன் இணைஞ்சிருக்கிற பேரின்பம், மத்தன சிற்றின்பம் தான். இது அந்த அல்லாஹ்வுடைய அந்த முகபத்தை பார்ப்போம், உதவியை பார்ப்பீங்க, தொடுவீங்க, எல்லாம் பொண்ணாயிரும். தொட்டா போதும், எல்லாமே நடந்துடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் இதனுடைய அகமியத்தை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தந்து கடைசி மூச்சு வரையை நம்ம ஈமான பாதுகாக்க, நம்ம ஈமான பாதுகாக்க நம்ம இந்த வேலையில ஈடுபடணும். நம்ம ஈடுபட்டாதான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். என்கிட்ட தீனு வந்துருச்சுன்னா என் குடும்பத்தை நான் நிம்மதி பெறுவாங்க. அவங்களை எந்த வகையிலையும் ஊண்டிங் பண்ண மாட்டோம், மன்னிச்சு வாழ்வோம், அன்பா பேசுவோம், அரவணைச்சு வாழ்வோம், மிருதுவா பேசுவோம், கடினமா பேச மாட்டோம், அவங்களை ஏதாவது ஊக்கம் கொடுத்து பேசுவோம், அவங்கள சண்டை போட மாட்டோம். இது இஸ்லாம். அல்ல அப்படிப்பட்ட தௌஃபீக் எல்லாம் நம்ம தரணும். இங்க உள்ள ஒவ்வொரு மஹல்லா உள்ள எல்லா இடங்களையும் மக்கள் மேம்பாட்டுக்குள்ள உயிரோட்டமாக்கணும். இமாம்கள் இருக்கணும், நிர்வாகிகள் இருக்கணும், அங்கே உள்ள ப்ரொஃபசர்ஸ் இருக்கணும், டாக்டர்ஸ் இருக்கணும், எல்லா மக்களும் சேர்ந்ததுதான் இந்த வேலை. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தௌஃபீக்கை தருவானாக. நம்ம எல்லாரும் இந்த வேலையுடைய சிறப்பு விளங்கி, இதனுடைய ஃபஸாயில்கள் விளங்கி வேலை செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.